அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நேற்று மேட்ச் முடிஞ்சோடனே தோனி அவர்கள் சொன்னார், அடுத்த வருஷம் நாங்கள் ஸ்ட்ராங்காக வருவோம்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஜேமி ஓவர்டனை எதுக்குங்க ஓவர் கொடுக்குறீங்க? எப்போ பார்த்தாலும் அவர் ஓவர் கொடுத்தா 2 ஓவர் போடுறாரு, 30 ரன்னை கொடுத்துட்டு போயிடுறாரு. அன்சுல் கம்போஸ் செம்மையான காம்பினேஷன், அதை பிரேக் பண்ணுறாங்க. ஓப்பனிங்கில் வந்து காம்பினேஷன் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க பாருங்க, முடிச்சு விட்டு போயிட்டாங்க. 11 ஓவர் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் சிவம் துபேவும் ஆடி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே மரம் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ரன்ன பால் 30 பாலுக்கு வந்து ஆடி முடிச்சு விட்டாங்க. அந்த இடத்துல 30 பாலுக்கு பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு ரன் தேர்த்திருந்தா கூட 240 250 அடிக்க வேண்டிய இடத்துல 170ன்னு அடிச்சிங்கன்னா அந்த பிச்சில் ஆகுமா? அதாவது பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு கொடுத்த விக்கெட்டை நம்மளுக்கு எதுவும் கொடுத்துருப்பாங்களோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. இவங்க ஆடின கிரவுண்டும் மும்பை ஆடின கிரவுண்டு வேற மாதிரி இருக்கு. இவங்க ஒரு ஸ்டேட்ல விளையாண்டுட்டு இவங்க ஏதோ சென்னை பிச்சிலையும் இவங்க ஏதோ வாங்கடையில் விளையாண்ட மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. ரசிகர்லாம் ரொம்பவே கடுப்புல இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கு சென்னையை பொறுத்தளவு. இதுக்கப்புறமேட்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் ஜெயிக்க முடியும். அவங்களால பிளே ஆஃப் போகிறதுக்காக ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தற்குறிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இல்லப்பா, இதுக்கப்புறம் பாரு இவங்கெல்லாம் தோப்பாங்க, இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறமேட்டு எல்லா மேட்சுகளும் பார்த்தீங்கன்னா நல்ல விளையாண்டு அடுத்த வருஷத்துக்காக பார்த்தீங்கன்னா டீமை தயார் பண்ணுறதுக்காக வழியை தான் பார்க்கணும். அதே தான் தோனி அவர்களுமே சொல்லியிருந்தாரு. நேற்று பண்ண மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டாஸை தோத்துட்டாங்க. நம்ம பேட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. இந்த பேட்டிங் ட்ராக் தான். சப்போஸ் அவர் டாஸ் ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரும் பவுல் தான் எடுத்திருப்பார். அந்த இடத்துல வந்து மும்பை வந்து எவ்வளோ ரன் திரும்ப அடிச்சிருப்பாங்க? 280 அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க 15வது ஓவரில் 176 அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 4 ஓவர் இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவுட் ஆகிருப்பார். இல்லை அவர் சுற்றிக்கிட்டே இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவுட் ஆகியிருந்திருப்பார். ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல வந்து ஓவரில் இறங்கியிருப்பார். இறங்கியிருந்தார் அப்படின்னா அவர் ஒரு காட்டினார்னு வச்சுக்க, கண்டிப்பாக என்னையை பொறுத்தவரை 230 கண்டிப்பாக வந்திருக்கும். 250க்கு மேலே கண்டிப்பாக வர வாய்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. சரி, டாஸ் தோத்துட்டாங்க. ஓப்பனிங் ஆர்டர் சூப்பராகவே அமைஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா போன மேட்ச் இந்த மேட்ச் வந்து ஸ்லைட்டாக அமையல. 1 down வந்து ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா 9 பால்லே பார்த்தீங்கன்னா விட்டு தெறிக்க விடுறாரு. 6-4 மழையாக இருக்குது. அப்படி இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க, அவன் பவர் பிளேயில் அடிக்கிறான்டா, அதுக்கப்புறம் சிவம் துபே ஜடேஜாவால் எப்படிங்க அடிக்க முடியும்? பவர் பிளே முடிஞ்சோன்னா எல்லாம் வந்து ஃபீல்டெல்லாம் நல்லா செட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ரோஹித் சர்மாவை நம்ம ஸ்கை அடித்தாங்களா? அது எந்த ஊரில் அங்கே அடித்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. அதனால அந்த ஆர்டர் ஓப்பனிங்கில் அமைச்சு அப்புறம் வந்து தேவையில்லாமல் சிவம் துபே இறக்கி விட்டுக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்பின்னரே கிடையாது. வில் ஜாக்ஸ் தான் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா அஸ்வினி குமார் எடுத்துகிட்டு இருக்காங்க, வில் ஜாக்ஸ் போடணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாட்னர் தான் போடணும். ஏதாச்சும் 2 லூஸ் பால் மாட்டும், அதில் வந்து சுத்தணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின்னை வந்து நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து சிவம் துபே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சிவம் துபே பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இறக்கியிருக்கணும் ஆயுஷ் மாத்திரைக்கு அப்புறமேட்டு. இல்லைங்க, ஜடேஜா ஃபினிஷராக பண்ண மாட்டேங்கிறாரு, அவரை முன்னாடி இறக்கி வரும். முன்னாடி வந்து மட்டும் என்னங்க பண்ணுறாரு? 35 பாலுக்கு 50 அடிக்கிறதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாமே, பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த இடத்துல ஒரு தப்பான மூவ் பண்ணாங்க. அதுக்கு போல் சிவம் துபே வந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா தந்துருக்கு. அவர் ரன்ன பால் தான் ஆடுவார், அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஹிட்டரே கிடையாது. ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னா அவர் வந்து அதை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், அவருக்கு பாலை கண்ணில் காட்டாதீங்க, நீங்கள் வந்து அன்சுல் கம்போஜுக்கு மட்டும் ஓவர் போட வைங்க, லெஃப்ட் ரைட் சூப்பராகவே இருக்கும் கலிலுக்கும் அவருக்கும். நீங்கள் ஜேமி ஓவர்டனை வெறும் பேட்டரா மட்டுமே பயன்படுத்துங்க. அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திராவை ஏங்க நீங்கள் வச்சிருக்கீங்க? சும்மாவே சாம்பியன்ஸ் டிராஃபியில் விக்கெட் அவ்வளோ எடுத்து கொடுத்தவர், அவருக்கு நீங்கள் ஓவர் கொடுக்கலாம். விஜய் சங்கர் ஒரு ஓவரை கொடுத்து ஓட்டுங்க. சிவம் துபே வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே தான் எடுத்துகிட்டு வந்தீங்க, அவருக்கு ஒரு ஓவரை கொடுத்து ஓட்டலாம். பார்த்தீங்கன்னா அதை தப்பு பண்ணிட்டு அஸ்வினை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. அஸ்வின் பவர் பிளேயில் பல மேட்சுகள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவர் பால் போகிற ஸ்பின்னே வேற மாதிரி போடுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஓவரை கிழிச்சு விட்ருவாங்கன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா திரும்பியும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வராங்க.
சோழியை முடிச்சு விட்டாங்க, ஓவரை கிழிச்சிட்டாங்க. யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. நூர் அகமதா வா 6, வா அஸ்வினா வா 6, ஜடேஜாவா வா 6, அவா ஏன்னா பத்திரானாவா நீ எல்லாம் நீ சாமியே கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு கொளுத்துன்னு கொளுத்திட்டாங்க. பேட்டிங்கில் இவ்வளோ தவறு பண்ணிட்டாங்க. அப்படியே பவுலிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான், அன்சுல் எடுத்துகிட்டு வரல. இம்பேக்ட் பிளேயராக கூட ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் கொண்டு வரவே இல்லை. அஸ்வினை கொண்டு வந்து மீண்டும் ஒரு ட்ராப் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ஸ்பின்னுக்கான ஆப்ஷன் வந்து சிவம் துபே இருக்கார், ரச்சின் ரவீந்திரா இருக்கார். இவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொருத்தர் இவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பேட்டரை கூட கொண்டு வரலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேட்சுக்காக தான் நாங்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் டெவல் பிரேவிஸ் குட்டி இப்படியே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியில் உட்காராது. எனக்கு முன்னாடி என்ன தோணுச்சு அப்படின்னா ஆயுஷ் மாத்திரே வெளியில் உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னமோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 176+ டார்கெட் வந்து இவங்க வந்து செட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த T20 IPL பார்க்கும்போது 250 280 அடிக்கிற லெவல் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 177 அடித்தா நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களே தப்பு. 180க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 250 இல்லை 230 அப்படின்னா தான் எதிரணியை பார்த்தீங்கன்னா திணற வைக்க முடியும். அதுக்கான ஸ்பின் இதுவுமே உங்கள்கிட்ட இருக்குது. ஜடேஜா இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நூர், அப்புறமேட்டு ரச்சின், இந்த மாதிரி ஸ்பின் அட்டாக்ல ஏற்படுத்தலாம். அதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதாவது பவர் பிளேயில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து லீக் ஆகிட்டே தான் இருக்குது, ரன் லீக் ஆகிட்டே இருக்குது. முக்கியமான காரணம் அவர் கலிலுக்கு வந்து சப்போர்ட் இருக்கணும். சூப்பராக ஒருத்தரை கொண்டு வந்தீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ். சரி, அன்சுல் கம்போஜை கூட விட்டு தள்ளுங்க, அவரை கூட ட்ராப் பண்ணீங்க. நாதன் எல்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மேட்சில் நல்லாவே பண்ணார், அவரை கூட கொண்டு வந்திருக்கலாம். பத்திரனா ட்ராப் பண்ணிட்டு பத்திரனா மீண்டும் ட்ரை பண்ணி மீண்டும் அந்த இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு அவரால் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அதனால வந்து அவரால் எதுவுமே பண்ணவே முடியல. ஒரு பேர் தற்கொலைகள்லாம் சொல்றாங்க, பாரு ரிஷப் பண்ட் போன மேட்ச் வந்து அடிச்சு வந்து இது LSG கூட இது ஃபார்முக்கு வந்தார், அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்துட்டான்னு சொல்லி. ரோஹித் சர்மா எப்படா ஃபார்ம் அவுட் ஆனாரு? ரோஹித் சர்மா எப்போதுமே ஃபார்ம்ல தான் இருப்பாரு. 10 பால் பார்த்துட்டாரு அப்படின்னா 10-12 பால் பார்த்தாருன்னா அவரை நிறுத்த முடியாது. நீ என்ன பால் போட்டாலும் அடிப்பாரு. ஸ்பின்னரா வா உனே அடிக்கிறேன் வா, அதாவது ஸ்பேஸ் பவுலரா உனே வா அடிக்கிறேன், நீ எங்கிட்டு போட்டாலும் அடிக்கிறேன். மடக்கி பின்னாடி ஒருத்தர் கூட ஷாட் அடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இப்படி அடிக்கிறாங்க, இப்படி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மடக்கி திரும்பி இப்படி அடிச்சு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை, ஒரு ஹிட்டர் கூடவே இல்லை. இன்னமும் தோனியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அவரும் ஒரு சில பால்கள் வந்து அவர் வந்தவரை சாட்னரை கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுப்பேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்னா அடிச்சு போடுவான், இவன் இருக்க வரைக்கும் ஸ்பின்னர் இறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ரவி கிருஷ்ணா இறக்காம வந்து LSG பிளான் பண்றாங்க. இவர் இருக்கார், தோனி வந்தா ஸ்பின்னுக்கு ஆட மாட்டார், ஹெல்மெட்டை கழட்டிடுறார், இவனை கூட்டு வாடா, சாட்னரை கூட்டு வாடா, வில் ஜாக்ஸை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே பிளானோட இருக்காங்க எல்லா டீமும். இவங்க இன்னமும் நம்ம ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தா நம்பிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோனி அங்கே நிறுத்தி விக்கெட் எடுத்துருவாரு, தோனி இருந்தாவே வந்து மற்ற கேப்டன்சி எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. தோனி கேப்டன்சியே அதிகமாக உடைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா. அவரும் இருக்கார். பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன் வந்து இப்போ ஹர்திக் பாண்டியாட்டையும் சொல்கிறாரு, அவருமே கேட்குறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் அணியில் இருக்கார். அவர் வந்து RCB ஜெயிக்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படிங்க ஜெயிச்சேன்னு, இல்லைங்க இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சு, முதல் நான் ஃபோன் பண்ணி ரோஹித் சர்மாட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அவரை வந்து நான் புகழ்ந்து பேச வரல இங்கே. அப்படியும் எல்லா டீமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டெத்துக்கு வந்து இவனை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு, அன்சுலும் கலிலும். அவங்கள தேவையில்லாமல் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி ஓவர் டர்னுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அது தெரியல, எனக்கு என்னமோ ராகுல் திரிபாத்தியை ட்ராப் பண்ணதே அவங்க மிகப்பெரிய ஒரு முடிவு அப்படின்னே சொல்லலாம். ஆஷை ட்ராப் பண்ணாங்க, திரும்பியும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஆடக்கூடிய மேட்ச் எல்லாம் இந்த பிளேயிங் லெவனில் போனால் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் ஜெயிச்சாலுமே சந்தோஷமாக இருக்கும். பிளே ஆஃப் வாய்ப்பு கிடையாது. என்ன பிளேயிங் லெவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சின் அண்ட் ஷேக் ரஷீத், 1 டவுன் ஆயுஷ் மாத்ரே, அப்புறமேட்டு வன்ஸ் பேடி நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல, அவரையுமே இறக்கலாம். விஜய் சங்கரை நீங்கள் ட்ராப் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிவம் துபே வந்து இவங்க ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மாற்றி கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா 1 டவுன் வந்து வில் ஜாக்ஸ் இறக்குனாங்க, திடீர்னு பார்த்தா கையை கொண்டு வராங்க. அந்த மாதிரி வந்து மாற்றி கூட நீங்கள் இறக்கலாம். அப்புறமேட்டு ஜடேஜாவாக இருக்கட்டும், ஜேமி ஓட்டனா பேட்டிங் மட்டும் பயன்படுத்தணும், பவுலிங் கொடுக்கவே கூடாது. அப்புறமேட்டு தலை இவங்கெல்லாம் பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் இன்னும் சூப்பராகவே இருக்குது. பவுலிங் பொறுத்தளவு அன்சுல் கம்போஜ், நாதன் எல்ஸ் பார்த்தீங்கன்னா பத்திரனா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ட்ராப் பண்ணிடலாம். நாதன் எல்ஸ், அப்புறமேட்டு கலீல் அகமது, இவங்க 3 பேர் நல்லா போடுவாங்க. நூர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் நல்லா போடுவார். நீங்கள் சிவம் துபேவாக இருக்கட்டும்,
இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், இவங்களுக்கு 1-2 ஓவர் கொடுத்து நீங்கள் ஓட்ட பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க விக்கெட் கூட எடுக்கலாம். இவர் 30 ரன் கொடுக்குறாரு, அவங்க 35 ரன் கொடுத்தா கூட போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பிளேயிங் லெவலில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சென்னை அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி எந்த பிளேயிங் லெவனோட போனால் அடுத்தடுத்த மேட்சுகள் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேயிங் லெவனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சீசன் முடிஞ்சு போச்சு, பிளே ஆஃப் தவற விட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று மும்பை அணியோட தோத்ததுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.